உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நானே இன்னைக்கும் நாளைக்கு தான் இருக்கேன் மாப்ள. என் ஆசையெல்லாம் என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறது தான் மாப்ள. பாட்டி, இப்ப அது நடக்க போகுது. இந்த நேரத்துல நான் அவ பக்கத்துல இருந்து அவளுக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை என் கண் குளிர நான் பார்த்துட்டு போயிடுறேன் மாப்ள. கண்டிப்பா என்னால இங்க எந்த பிரச்சனையும் வராது. இந்த நடிப்பெல்லாம் இங்க நடிக்காதீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. நேரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சோந்தி மாதிரி மாறவங்க தானே நீங்க. என் குட்டிமாவோட இறக்க குணத்தை பயன்படுத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இங்க யார் உயிருக்கோ ஆபத்துன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு நம்புங்க, நான் திருந்திட்டேன். நான் தான் சொல்றேன்ல, என்னால நிஜமா இங்க எந்த ஆபத்தும் வராது. அனன்யா எனக்கு ஒரு பேத்தினா, அன்பரசி எனக்கு இன்னொரு பேத்தி தான். அவ ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் அதைத்தான் நினைக்கிறேன் மாப்ள. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உங்களை நம்பி என் வீட்டுல விட்டு வச்சதுக்கு என் அம்மாவை கொண்டுட்டீங்கல்ல, திரும்பவும் உங்களை நம்ப சொல்றீங்களா? எதிரியா இருந்தா கூட மன்னிச்சு ஏத்துக்கலாம். நீங்க எல்லாம் துரோகிங்க. அதுவும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற துரோகிங்க. உங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள இல்ல, ஊருக்குள்ள விட்டாலே ஆபத்து தான். உடனே உங்க பெயில கேன்சல் பண்ணிட்டு உங்களை உள்ள பிடிச்சு போட சொல்றேன். என்னங்க, நீங்க கோவப்படாதீங்க. அனன்யாவோட கல்யாணத்துக்காக நானும் அன்பரசியும் தான் அம்மாவை ஜாமீன்ல எடுத்து கூட்டிட்டு வந்தோம். அம்மானா அனன்யாவுக்கு உயிர். அனன்யாவும் பாட்டி பாட்டின்னு என் அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பா. அவ வாழ்க்கையில நடக்க போற ஒரு முக்கியமான விசேஷத்துல அவளுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இருக்கணுங்கிற காரணத்துக்காக தான் இப்படி செஞ்சோம். அனன்யா கல்யாணத்துக்காக. ஐயோ மாப்ள. சமந்தி அங்கிள். அப்பா. ஓ, இதுக்கெல்லாம் நீதான் மூல காரணமா? குட்டிமா மேல பாசமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டதெல்லாம் இதுக்குதானா? உங்க அம்மாவை கொண்டு வந்து இந்த வீட்டுல விட்டுட்டு அவங்க மூலமா என் பொண்ணு வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்க நினைக்கிறியா? நீ திருந்திட்டன்னு நினைச்ச பாத்தியா? அது ஏன் தப்புதான். உன்ன என்ன பண்றீங்க? சித்தி அடிக்கிற உரிமை உங்களுக்கு யாருப்பா கொடுத்தது? அனன்யா கல்யாணத்துல பாட்டி இருக்கணும்னு முடிவு பண்ணது நான் தான். சித்தி கூட நீங்க ஏதாவது சொல்லுவீங்களோன்னு பயந்தாங்க. நான் தான் அவங்களை கட்டாயப்படுத்தி ஜாமீன் வாங்க அழைச்சிட்டு போனேன். இது நம்ம வீட்டுல நடக்கிற கடைசி கல்யாணம்ப்பா. இதுல எந்த குறையும் இருக்க கூடாதுப்பா. அனன்யா கல்யாணம் பண்ணி போகும்போது அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே அவ பக்கத்துல இருக்கணும். அதுக்குதான் பாட்டி மேல எங்க அம்மாவை கொன்னுட்டாங்களேன்ற கோபம் இருந்தாலும் அவங்கள நானே போய் ஜாமீன்ல கொண்டு வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி இனி எந்த தப்பும் நடக்காதுப்பா. சமந்தி, அன்பரசி என்ன பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். என் மருமக எதை பண்ணாலும் அதை சரியா தான் பண்ணுவா. விடுங்க. அவங்களும் பேத்தி கல்யாணத்தை பார்க்க ஆசையா வந்திருக்காங்க. இருந்துட்டு போகட்டும். சார், நடக்க போறது என்னமோ உங்க பொண்ணு கல்யாணம் தான். ஆனா இது என் வீட்டுல நடக்கிற கல்யாணம். இங்க என்ன மீறி யாரும் எந்த தப்பும் பண்ண முடியாது சார். நீங்க தைரியமா இருங்க. இந்த கல்யாணத்துல கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அப்பா, பாட்டி இங்க ஏன் கூடவே இருக்கட்டும்பா. கல்யாணமாகி போனதுக்கு அப்புறம் என்னால பாட்டி கூட சேர்ந்திருக்க முடியாதுப்பா.
இப்போ கொஞ்ச நாளாவது பாட்டி கூட இருக்கேனேப்பா, ப்ளீஸ்ப்பா. சரி, நாங்க கிளம்புறோம் சம்மந்தி. சம்மந்தி, 2 நாள்ல துணி எடுக்க போறோம். நீங்க இங்க வந்துருங்க, நாம சேர்ந்தே போயிடலாம். ஆமா. இல்ல சம்மந்தி, நாங்க இங்க வந்து அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி போறதுன்னா டைம் வேஸ்ட் தான் ஆகும். நாங்க நேரத்தோட கடைக்கே வந்துடுறோம். சரிங்க சம்மந்தி. அங்கிள், ஆ? 2 பேரும் சாப்பிட்டு போலாம். ஆமா சம்மந்தி. இல்ல விஸ்வா, நாங்க வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். கிளம்புறோம். சரிங்க சம்மந்தி. வரோம் அன்பரசி. ம், சரிங்கப்பா. ம். போலாமா? அவசரப்பட்டு சரி, சரி. கிளம்பிட்டாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. வாங்க. அன்பரசி, நான் இப்படி சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த அனன்யா எப்படிப்பட்டவன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கூட அந்த மங்கா வேற சேர்ந்திருக்காங்க. கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றது? அப்படி எதுவும் நடக்காது சார். அனன்யா வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவ இங்க இருந்து போகும்போது சந்தோஷமா போகணும்னு தான் பாட்டிய வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன். யானை தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி அனன்யா அவ வாழ்க்கைய அவளே கெடுத்துக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். என்னமோ அன்பரசி, எல்லாரும் நம்புற மாதிரி நானும் உன்னை நம்புறேன். தேங்க்ஸ் சார். ம். அப்பா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா செல்லம். உங்க அப்பா கஸ்தூரி மேல உயிரே வச்சிருந்தாரு. அந்த கஸ்தூரியே நான் இல்லாம பண்ணிட்டேன். இந்த அளவு கூட கோவப்படலைன்னா அப்புறம் எப்படி? எனக்கு அவர் மேல எல்லாம் கொஞ்சம் கூட கோவம் இல்லடா. ஆனா இந்த சிவகாமி இப்படி மாறி போய் நிக்கிறாளே, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அந்த அன்பரசி கூட சேர்ந்துக்கிட்டு உன் வாழ்க்கையை அழிக்க பாக்குறாளே, அதைத்தான் செல்ல என்னால தாங்கிக்க முடியல. அம்மா உடம்புக்குள்ள அந்த கஸ்தூரியோட ஆவி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாட்டி. அவங்க நான் பொண்ணுங்கிறதே சுத்தமா மறந்து போயிட்டாங்க பாட்டி. அந்த அன்பரசி சொல்றதுதான் வேத வாக்கா நினைச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு இருக்கட்டும். இந்த வீட்டுக்கு நான் மூத்த மருமகளா வந்து அந்த அன்பரசி அடிச்சு நான் துரத்துவேன். அப்ப தெரியும்ல இந்த அனன்யா யாருன்னு. ஆமா தங்கம், கண்டிப்பா நீ சொல்றது இங்க நடக்கும். அதுக்கு இந்த பாட்டி உன் கூட எப்பவுமே உறுதுணையா இருப்பேன். ஓகே பாட்டி. ஐயோ பாட்டி. யாரடி இது? பாட்டி, இவர்தான் ஜெய், பத்மா ஆண்டி மூத்த பையன். ஐயோ, நம்ம பேசுனதெல்லாம் கேட்டு தொலைஞ்சிட்டாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.